وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், கண்ணியமிகு இமாம்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய கருணையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லீமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவனை ஏகத்துவப்படுத்துவதற்காக கட்டி எழுப்பப்பட்ட அவனுடைய இல்லத்திலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியில் அறிவுரை கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய பரக்கத்தையும் அருளையும் அவனிடத்தில் முழுமையான முறையில் நன்மையை அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அடையக்கூடிய நேரத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஷாபான் 29. இன்றைய தினம் ஷக்குடைய நாளாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளை குறிப்பிட்டார்களோ அந்த ஷக்குடைய நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் அல்லாஹுடைய தூதரால் நோன்பு வைப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்களில் இருக்கக்கூடிய ஷாபானுடைய கடைசி நாட்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது.
இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய நன்மையினுடைய அந்த அளவுகோல்களும் பெருக்கிக் கொள்வதற்காக பன்மடங்காக உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளாக பல வணக்க வழிபாடுகளை சுட்டி காமித்திருக்கின்றார்கள். உபரியாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்லான வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய செலவினங்களாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் நமக்கு எந்தெந்த வகையில் எந்தெந்த வழிமுறையில் அது செய்யப்பட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவான முறையிலே கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே இந்த மாதத்தை பற்றி, ரமலானுடைய மாதத்தை பற்றி சுட்டி காமிக்கும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் வமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் உலகில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இறைவன் நேர்வழி காட்டுவதற்காக அந்த மக்களை நேரிய வழியின் பக்கம் அழைத்து சொர்க்கத்தினுடைய அந்த வாழ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த திருமறை குர்ஆன் இருக்கின்றதே, இந்த திருமறை குர்ஆனோ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஃபுர்கானாகவும் ஹுதா நேர்வழியாகவும் இருக்கின்றது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, எனவே அந்த ரமலானுடைய மாதத்தை யார் அடைகின்றார்களோ, அந்த ரமலானுடைய மாதத்தை யார் அடைகின்றார்களோ அவர்கள் அந்த நாட்களில் நோன்பை நோற்கட்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக உலகில் அவனை பயந்து வாழுகின்ற, அவனை நம்பி இருக்கக்கூடிய, அவனை விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய, அவனுக்கு தன்னை அடிமை என்று யாரெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சுட்டி காமிக்கின்றான், அந்த நாளில் நீங்கள் நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகுதான் கடமையாக்கப்பட்டதா என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே எத்தனை நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள், அவருடைய காலகட்டத்திலும் இந்த நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கும் பொழுது, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சுட்டி காமிக்கின்றான். அப்ப அல்லாஹ் தெளிவுபடுத்தி காமிக்கின்றான், இந்த உலகில் அவனை யார் விசுவாசம் கொண்டு வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த நோன்பு என்ற இந்த கடமையை வைக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை உருவாக்கி கொடுத்து, அதன் மூலமாக இந்த மனித சமுதாயத்தினுடைய நற்காரியங்களை, நல்ல செயல்பாடுகளை, நன்மைகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரும் சரி, அல்லாஹ்வும் சரி, திருமறை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நோன்பை வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை இடுகின்றார்கள். இந்த ரமலான் மாதத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்ற அந்த வழிமுறை நமக்கு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறாங்க. ஏன்னா இன்றைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
இந்த ரமலானுடைய மாதத்தை அறிந்து கொள்வதற்காக பல வழிமுறைகள் மக்களால் பின்பற்றப்படுகின்றது. நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக, நன்மையை கோட்டை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக, நாம் செய்யக்கூடிய அந்த பலன் முழுமையான முறையில் அல்லாஹ்விடத்திலே பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஷாபானுடைய மாதத்தினுடைய கடைசி நாள் நோன்புகளை வைக்க கூடாது என்று தடை செய்தார்கள். ஷாபான் மாதத்தினுடைய கடைசி நாட்களுடைய நோன்புகளை வைக்காதீங்க அப்படின்னு. ரமலானை முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு நாளோ அல்லது 2 நாளோ என்று முன்னோக்கி இருக்கக்கூடிய அந்த நாளில் நீங்கள் ஷாபானுடைய நோன்பை நோக்க வேண்டாம். யார் வளமையாக திங்களோ அல்லது வியாழனோ என்று இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில யார் வளமையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தவிர என்ன நமக்கு அல்லாஹ்வுடைய சொல்லி காமிக்கிறாங்க. காரணம் என்ன? ரமலானை அடைய வேண்டும் என்பதற்காக, ரமலானில் ஒரு நாளை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக, நன்மையின் பக்கம் அதிகமான ஆர்வம் கொண்டு ஆசை கொண்டு இந்த ரமலானுடைய சிறப்பை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்க என்ன செய்யாதீங்க, முந்தைய நாள் நோன்பை வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தடுக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையாக திருமறை குர்ஆனில் எதை சுட்டி காமிக்கின்றானோ அந்த கட்டளையை தெளிவுபடுத்தி காமிக்கிறாங்க. ரமலானுடைய மாதம் வந்தால் மட்டும்தான் இந்த ரமலானுடைய நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்படுகின்றது. ஷாபானுடைய கடைசி நாட்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படல, இந்த ரமலானுடைய நோன்பு என்பது கடமையாக்கப்படவில்லை என்ற ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்றாங்க, அந்த சம்பவத்தின் மூலமாக சுட்டி காமிக்கின்றார்கள். இப்ப ரமலானை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ரமலானை நாம் எப்படி அடைய வேண்டும் என்ற வழிமுறையை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவான முறையில் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். சூமு பிருஹியதிஹி அஃப்திரு பிருஹியதிஹி, பிறையை கண்டு நீங்கள் நோன்பை வையுங்கள், பிறையை கண்டு நீங்கள் நோன்பை விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கான ஒரு அளவுகோலாக, அந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கான ஒரு அளவுகோலாக நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றார்கள். ஹிலால் என்று சொல்லப்படுகின்ற சந்திரனுடைய அந்த வளர்பிறை என்று அறியப்படுகின்ற அந்த சந்திரனுடைய முதல் பிறையை காண்பதன் மூலமாக நீங்கள் நோன்பை வையுங்கள். ஷவ்வாலுடைய முதல் பிறையை காண்பதன் மூலமாக நீங்கள் நோன்பை விடுங்கள் என்று நினைச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அவர்களை யாரெல்லாம் பின்பற்றி வாழுகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக விடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையில் இன்னொரு அணுகுமுறையை நம்ம செய்கின்றோம், இந்த நோன்பை அடைவதற்கான ஒரு வழிமுறையாக பார்க்கின்றோம். என்ன வழிமுறை? பிறை பார்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. பலருடைய கண்களுக்கும் பிறை தென்படவில்லை, ஒரு சிலருடைய கண்களுக்கு மட்டும் பிறை தென்படுகின்றது. அப்படி தென்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அந்த பிறையை கண்டார்களோ அவருடைய சாட்சியங்களை ஏற்றுக்கொண்டு நோன்பை வைப்பதற்கும் நோன்பை விடுவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, கட்டளை இடுகின்றார்கள். இந்த 2 அணுகுமுறைகள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை அடைவதற்காக, இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கான வழிகோல்களாக நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். 3வது ஒரு வழிமுறையை நம்முடைய சமூகம் புதிதாக உருவாக்கி அதன் மூலமாகவும் நாம் நம்முடைய ரமலானுடைய நோன்பை அடைய முடியும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம், மார்க்கம் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படைகள் குர்ஆன் மற்றும் சுன்னாவை அடிப்படையாக கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் யார் அறிந்திருந்தார்களோ,
யார் அல்லாஹ்வுடைய தூதரோடு நேரடியாக இந்த பாடங்களை கற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் எப்படி இந்த வழிமுறைகளை விளங்கி நடைமுறைப்படுத்தினார்களோ, அந்த அடிப்படைகளை கொண்டுதான் நாம் இந்த மார்க்கத்தை செஞ்ச வேண்டும், உரசி பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் திருமறை குர்ஆன் இறங்கியது. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருக்கும் பட்சத்திலே அவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மையை பாராட்டக்கூடிய விதமாக அதற்கான நற்கூலி இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லப்படுகின்ற சுப செய்திகளாக திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகின்றது. அதே சமயத்தில் அவர்கள் அறியாமல் செய்யக்கூடிய அந்த தவறுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்ன செய்யப்படுது, நேரிய வழி எது என்பதை அவர்களுக்கு காட்டுவதற்காக, சுட்டி காமிப்பதற்காக அவர்களுக்கு நேரிய வழியை சொல்லக்கூடிய இறை வசனங்களும் இறங்குகின்றது. இது சஹாபாக்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எந்த அளவிற்கு இந்த ரமலான் மாசத்தினுடைய வழிமுறையை எடுத்துக்கொள்வோமே. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சஹருடைய உணவை உண்ணுவதற்கான நேரத்தை குறிப்பிடக்கூடிய அந்த வசனத்தை இறக்கும் பொழுது, கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் தெரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், சஹருடைய உணவை உண்ணுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வசனத்தை இறக்குறான். சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் என்ன செய்யறாங்க, அதை எடுத்து வைத்துக் கொண்டு எப்பொழுது அது தங்களுடைய பார்வைக்கு தென்படுகின்றதோ அது வரைக்கும் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய செயல்பாடு அமைச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, கருப்பு நூல் வெள்ளை நூல் என்பது இருளில் இருந்து சூரியன் வெளிச்சம் வரக்கூடிய அந்த ஃபஜ்ருடைய நேரம் என்று நினைச்சாங்களா, திருமறை குர்ஆனில் அவங்க செய்யக்கூடிய அந்த விளக்கத்திற்கு விளக்கமாக, அவர்கள் செய்த அந்த செயல்பாடுகளுக்கு விளக்கமாக திருமறை குர்ஆனில் நினைச்சாங்களா அவங்களுக்கு வசனத்தை இறக்கி, இதுதான் கருப்பூனில் இருந்து வெள்ளை நூலை அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறை என்று நினைச்சாங்களா ஒரு ஓமையை அவங்களுக்கு சுட்டி காமிக்கின்றார். இப்படி சஹாபாக்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை சரிப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக இறைவன் அவன் புறத்திலிருந்து என்ன செய்கின்றான், அந்த மக்களுக்கு இறை செய்திகளை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் நேரிய வழியின் பக்கம் அழைக்கின்றார். இந்த சஹாபாக்கள், இந்த நபி தோழர்கள் இந்த விஷயத்தில் எப்படி தங்களுடைய காலத்தை கடந்திருக்கின்றார்கள், ரமலானுடைய மாதத்தை அடைவதில் இந்த சஹாபாக்கள் முன்னோர்களால் அறியப்படக்கூடிய இந்த சலஃபுகள் எப்படி இதை அறிந்திருக்கின்றார்கள், கையாண்டிருக்கிறார்கள் என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த 2 வழிமுறைகளை மட்டும்தான் எடுத்திருக்கின்றார்கள். இந்த 2 வழிமுறைகள், ஒன்று பார்ப்பதன் மூலமாக மாதத்தை பார்ப்பதன் மூலமாக மாதத்தை கன்ஃபார்ம் பண்ணுவார்கள், இரண்டாவது சான்றுகள் மூலமாக செய்வாங்க, மாதங்களை உறுதிப்படுத்துவார்கள். மூன்றாவதாக சொல்லப்படுகின்ற இந்த கணக்கீடு என்பது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையில் இருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றது. அல்லாஹ்வுடைய படைப்புகள் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் அதனுடைய கணக்கின் அடிப்படையிலே ஓடுகின்றது என்று சொல்லப்படக்கூடிய வசனம். அல்லாஹ் நமக்கு தெளிவாக சில அத்தாட்சிகளை நமக்கு விட்டு வச்சிருக்கிறான். என்ன அத்தாட்சிகள்? நாம் தொழுகைகளை பேணுவதற்காக, தொழுகையினுடைய வழிமுறைகளை உருவாக்கி கொள்வதற்காக இறைவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யறான், நேரத்தை அறியக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகு லுகருடைய நேரம், நன்கு சாய்ந்ததற்கு பிறகு அசருடைய நேரம், அது மறைந்ததற்கு பிறகு மக்ரிபுடைய நேரம், அது நன்கு மறைந்ததற்கு பிறகு இஷாவுடைய நேரம் என்று அந்த சூரியனை அடிப்படையாக வைத்து அதனுடைய வெளிச்சத்தினுடைய நிலையை வைத்து ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்கின்றான்னா இந்த நேர கணக்கீட்டை நமக்கு சொல்லி காமிக்கின்றான். ஆனா அதே சமயத்தில் சந்திரனுடைய கணக்கை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அது இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நாட்களை அறிவிக்கக்கூடியதாக, நாட்களை, காலத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி வைத்திருக்கின்றான். முஹர்ரம் மாதம் எது, சஃபருடைய மாதம் எது, ரமலானுடைய மாதம் எது, ஹஜ்ஜுடைய மாதம் எது, புனித மாதங்கள் எது என்பதை அறிந்து கொள்வதற்காக ரப்புல் ஆலமீன் இந்த ஹிலால் என்ற சந்திரன் என்ற அந்த நிலையை வைத்து நமக்கு என்ன செய்கின்றான், நாட்களை அறியக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். அந்த 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 ஆயத்தாக நமக்கு என்ன செய்ய உருவாக்கி வைத்திருக்கின்றான். இந்த ஆயத்துகள்
நம்முடைய இபாதத்துகளை கணக்கிடுவதற்காகவும், நம்முடைய இத்தா காலங்களை கணக்கிடுவதற்காகவும், இது போன்று சில வணக்க வழிபாடுகளை நாம் கணக்கிட்டுக் கொள்வதற்காக இறைவன் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது அத்தாட்சி தானது சந்திரன் என்பது. இந்த சந்திரனுடைய ஓட்டங்கள், அது உதிக்கக்கூடிய திசைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் பார்க்கும் பொழுது, எப்படி சூரியன் கிழக்கே உதிக்கின்றதோ அதே போன்றுதான் சந்திரன் என்ன செய்கின்றது, கிழக்கே உதிக்கின்றது. நாம் ரமலானுடைய ஷாபானுடைய கடைசி நாட்கள்ல மேற்கு திசையில் பார்க்கக்கூடிய அந்த பிறை என்பது அன்றைய நாளில் உதித்து மறையக்கூடிய அந்த பிறை நம்ம என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிறையை பார்த்துதான் நம்ம என்ன செய்ய முடியும், நாளை துவங்க முடியும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது நாம் ரமலானுடைய பிறையை பார்க்கின்றோமோ அதற்கு பிறகுதான் முதல் நாள் துவங்குகின்றது. காலையிலேயே உதித்த பிறை மாலையில் மறையக்கூடிய பிறையை பார்த்துட்டு நாளை முடிக்கக்கூடிய நேரத்துல முதல் நாள் என்று கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய, கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைக்கு முரணான செயல்பாடுகள். அந்த வழிமுறைக்கு முரணான செயல்பாடுகள், அந்த வழிமுறைக்கு முரணான ஒரு செயல்பாடுகளை நாம் இபாதத்தில் உருவாக்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனிடத்தில் குற்றம் பிடிக்கப்படக்கூடிய நபர்களாக நாம் மாறிவிடுவோம். குற்றம் பிடிக்கப்படக்கூடிய நபர்களாக நாம் மாறிவிடுவோம். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி காமிச்சாங்க, லா நக்துபு வலா நஹ்சிபு. நமக்கு சந்திரனுடைய அந்த உதித்தலும் சரி, சூரியனுடைய உதித்தலும் சரி, நமக்கு கணக்கு பார்க்கவும் தெரியாது, எழுதி வைக்கவும் தெரியாது என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை பார்க்கக்கூடிய இந்த விஷயத்துல சுட்டி காமிக்கிறாங்க. பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம், பல அகல் ஆராய்ச்சிகளை பார்க்கக்கூடிய நேரத்துல பாறைகளிலும் சரி, அவர்களுடைய கரங்களில் கிடைக்கக்கூடிய எழுது பொருட்களை என்ன செய்யறாங்க, எழுது பொருட்களை கொண்டு சிற்பங்களாக, உருவங்களாக, எழுத்துக்களாக அன்றைய காலத்தில் என்ன செய்யாங்க மக்கள் அவர்கள் காணக்கூடிய காட்சிகளை அப்படியே எழுதக்கூடியவர்களாகவும் அப்படியே அதை உருவப்படுத்தக்கூடியவர்களாக செஞ்சிருக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் இருந்திருக்கின்றார்கள். அதனாலதான் இந்த சந்திரன் வரக்கூடிய நேரத்துல மழை பெய்யக்கூடியது. இந்த சந்திரன் வந்தது என்று சொன்னால் அது நமக்கு மழையை வெயில் அடிக்கக்கூடியது. கால ஓட்டங்கள் என்ன செஞ்சாங்க, அந்த சந்திர நட்சத்திரங்களை வைத்து என்ன செஞ்சாங்க மக்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். இது போன்ற நட்சத்திர கலைகளை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அன்றைய காலகட்டத்தில் சொல்லி காமிச்சாங்க, லா நக்துபு வலா நஹ்சிபு. எங்களுக்கு இந்த மாதிரியான நட்சத்திர கலைகள்லாம் தெரியாது, நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதெல்லாம் எழுதி வைக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அல்லாஹ் எதை விதித்திருக்கின்றானோ அதன் அடிப்படையில் தான் மழை பெய்வதாக இருந்தாலும் சரி, அவனுடைய அடிப்படையில் தான் காலங்கள் மாறுவதாக இருந்தாலும் சரி, இது போன்ற எல்லா விதமான நிகழ்வுகளும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியின் கீழ் இருக்கக்கூடியது என்று நினைச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய காலத்தில் சொல்லி காமிச்சாங்க. இதை அடிப்படையாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு எழுத்தறிவு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கணக்கு வழக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வானியல் கணக்கு தெரியாது என்ற அடிப்படையாக வைத்து என்ன செய்யறாங்க, இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பண்ணலாம் என்ற ஒரு வழிமுறை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் என்பது நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய வேதமும் எதை கற்றுக் கொடுத்திருக்கின்றதோ அதுதான். அது அல்லாத மூன்றாவதான ஒரு வழிமுறையை நாம் உருவாக்குகிறோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவின் மூலமாக, நம்முடைய சிந்தனைகள் மூலமாக, நம்முடைய மனம் எதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றதோ என்ற அடிப்படையில் நம்முடைய அறிவை நாம் முற்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக வழிகேடு நமக்கு விசாலமாக இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வழிகேடுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் போய்விடக் கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கிறாங்க, ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய அந்த வழிமுறையாக பிறையை பார்க்க வேண்டும் அல்லது பிறைக்கான சாட்சிகள் இருக்க வேண்டும். பிற்காலத்தில் வந்த இமாம்களும் சரி, இமாம் இப்னு தைமியாக இருந்தாலும் சரி, இப்னு ரஜபாக இருந்தாலும் சரி, இன்னும் இதை போன்ற பல இமாம்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் இது மாதிரியான நட்சத்திர கலைவாணர்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதங்களுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய அந்த விவாதங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல இடங்கள்ல பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவானது. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்யல, இது மாதிரியான ஒரு வழிமுறை உருவாக்கி கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு சொல்லித்தரவில்லை.
அப்படி இருக்கும் பொழுது நாம் புதிதான ஒரு வழிமுறை உருவாக்க முடியாது என்று நினைச்சாங்க. ஒட்டுமொத்தமாக நாம் பல விஷயங்களுக்கு யாரை ஆதாரமாக யாருடைய விளக்கங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோமோ அந்த இமாம்கள் நமக்கு நினைச்சாங்க செய்திகளாக சொல்லி காமிக்கணும்னு பார்க்கிறோம். அப்ப ரமலான் மாசத்தை அடையக்கூடிய அந்த வழிமுறை என்பது 2. ஒன்று பார்ப்பதன் மூலமாக, 2வது சான்றுகள் கிடைக்கும் பொழுது அந்த தகவலை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிமுறை, 3வதாக இருக்கக்கூடிய அந்த வழிமுறைக்கு அல்லாஹுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதரின் வழிமுறையிலிருந்தும் எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. காலம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து அது போன்ற ஒரு நிலை எடுக்கும் பொழுது என்ன செய்யாது, மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்றாங்க, இந்த வழிமுறைகளை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். இது ரமலான் மாதத்தை அடையக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிமுறை. இந்த ரமலான் மாதத்தை அடைந்ததற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது? அல்லாஹ் நமக்கு சொல்லி அமைக்கிறான், நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நோன்பை நோருங்கள், அந்த நோன்பை நீங்க என்ன செய்யுங்க, கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை போடுகின்றான். எப்படி அதை கடைபிடிப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. ஃபஜ்ருடைய முந்திய நேரத்திலிருந்து மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, பகல் முழுவதும் தாகித்தவர்களாக, பட்டினியில் இருக்கக்கூடியவர்களாக, புறம் பேசாதவர்களாக, பொய் பேசாதவர்களாக, யாரையும் ஏமாற்ற நிலையில் உங்களை நீங்கள் இருத்துக் கொள்ளுங்கள். அப்படி யார் இருக்கின்றார்களோ அவருடைய நோம்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்றாங்க, நோம்புடைய வழிமுறையாக சுட்டி காமிக்கின்றார்கள். இந்த நோம்புடைய காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னும் சில வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுடைய நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்படி சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகள்ல மிக முக்கியமானது இரவு நேர தொழுகை என்பது. இரவு நேர தொழுகை என்பது மன்காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிரல்லஹுமா தகத்தம மின் தன்பிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லி காமித்தார்கள், மன்சாம ரமலானன் மன்காம ரமலானன், யார் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகின்றாரோ, யார் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகின்றாரோ, நம்பிக்கை எதிர்பார்த்து, நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து யார் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கின்றார்கள். அதே போன்று அந்த ரமலான் மாதத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கின்றது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் அந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கின்றது. சூரத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அத்தியாயத்தில் தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். 1000 மாதங்கள் அதை விட சிறந்த ஒரு நாள் லைலத்துல் கத்ர் என்று அறியப்படுகின்ற அந்த நாளும் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல இருக்கின்றது. அந்த நாளை அடைவதற்கான முயற்சியில் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி அந்த நாளை அடைவது? ஏத்திகாஃப் என்று சொல்லப்படுகின்ற முழுமையான முறையில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தனித்திருந்து இபாதத்தில் இருந்து வணக்க வழிபாடுகளில் இருந்து அல்லாஹ்வுடைய வேதத்தோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு அந்த தொடர்பை நீங்க என்ன செய்யுங்க, கடைசி 10 நாட்கள் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி செய்யக்கூடிய அந்த செயல்பாடு என்பது, அந்த லைலத்துல் கத்ருடைய நாளில் நீங்க செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடு என்பது உங்களுக்கு 1000 மாதங்களை விட சிறந்த வணக்க வழிபாடுகளாக மாறும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமா சொல்லி காமிக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்திலே தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் என்ன செய்வாங்க, முழுமையான முறையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காமிப்பார்கள். இந்த நிலை ஏற்படக்கூடிய அந்த நேரத்துல, சந்திக்க வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தன் புறத்தில் இருந்து எதெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பார்கள். புயல் காற்றை போன்று ஓமையோடு சொல்லி காமிக்கிறாங்க. புயல் காற்றை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்வார்கள், தான தர்மங்களை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு என்று சொன்னால், நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து எதை தானமாக கொடுக்க வேண்டுமோ, எதை தர்மமாக கொடுக்க வேண்டுமோ, எதை பிறருக்கு உதவியாக கொடுக்க வேண்டுமோ அந்த பழக்கத்தை இந்த மாதத்தில் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காமிக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ரமலான் மாசத்துல செய்யப்படக்கூடிய இந்த வணக்க வழிபாடுல இந்த தர்மத்துக்கு என்ன செய்யலாம், 700 மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். 700 மடங்கு நன்மை. நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் 1 ரூபாயை தர்மம் செய்தோம் என்று சொன்னால் அந்த 1 ரூபாய் 700 ரூபாயாக அல்லாஹ்விடத்துல எழுதப்படுகின்றது. ஒரு தானியத்தை நாம் தர்மம் செய்தோம் என்று சொன்னால் அது 700 தானியங்களாக அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா,
அது இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் பிறரை பற்றி புறம் பேசாதவர்களாக, பொய் பேசாதவர்களாக, அவதூறு பேசாதவர்களாக, பிறரை பற்றி எந்த விதமான கேவலமான எண்ணம் எண்ணாதவர்களாக, சச்சரவு செய்யாதவர்களாக, சண்டையிடாதவர்களாக இந்த ரமலான் மாதத்தை கடக்க வேண்டும் என்று நமக்கு என்ன செய்றாங்க, அறிவுறுத்தினான் பார்க்க நம்பிக்கைகளே. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது. அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அந்த முக்கியத்துவத்தை நாம் சரியான முறையில் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக இந்த ரமலான் மாதத்தில் நம்மளால் எந்த அளவுக்கு அறுவடை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை அறுவடை செய்து விடலாம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்லதொரு பாக்கியத்தை நம்மவர்கள் அனைவரும் சொல்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, சிறப்புக்குரிய இந்த ரமலான் மாதம் வருகின்றது. அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய மாதம், அதிகமாக நம்மை தர்பியத்படுத்தக்கூடிய ஒரு மாதம், நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம், இறைவன் புறத்திலிருந்து எந்த அளவுக்கு அபிவிருத்திகளை பெற்றுத்தர வேண்டுமோ அந்த அளவுக்கு அபிவிருத்திகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை அடைய இருக்கின்றோம். இன்று ஷாபானுடைய 29வது நாள். இன்றைய தினம் பிறை தெரிந்தது என்று சொன்னால் நாளைய தினம் நோன்பாக இருக்கும். இன்று பிறை தென்படவில்லை என்று சொன்னால் ஷாபானை 30ஆக பூர்த்தி செய்து அதற்கு அடுத்த நாள் நமக்கு நோன்பாக இருப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய, அந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு எல்லோருக்கும் தந்தரல் புரிய வேண்டும். ஒவ்வொரு ரமலான் மாதமும் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் சொல்லி காமித்தார்கள், ஒரு ரமலான் அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலான், யார் அந்த ரமலானுடைய நோன்புகளை தொடர்ச்சியாக நோக்கக்கூடியதாக இருக்கின்றார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள், அந்த இடைப்பட்ட காலத்தில் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்விடத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து நம்முடைய பாவங்களை துடைத்தெறிவதற்காகவும் நம்முடைய செயல்பாடுகளை அழகுபடுத்திக் கொள்வதற்காக இறைவன் நமக்கு என்ன செய்றான், இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக பயிற்சி கொடுக்கின்றான். அந்த பயிற்சிகளுக்கு யார் இடையூறாக இருப்பார்களோ அப்படிப்பட்ட ஷைத்தான் என்ன செய்யலாம், முதல் நாளிலேயே கெட்டி போட்டுறது. நம்ம பயிற்சி எடுக்கிறதுக்காக யார் இடையூறாக இருப்பானோ அந்த ஷைத்தான் அல்லாஹ் என்ன செய்றான், அந்த ரமலான் மாசத்துல முதல் நாளே கெட்டி போட்டுருக்கான். கெட்டி போட்டுட்டு நீங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த நேரத்துல, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய இந்த சூழல்ல, ரமலானுடைய நோன்பை நோக்கக்கூடிய அந்த நேரத்துல அவனுடைய ஊசலாட்டங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் அவனுடைய சதித்திட்டங்களும் உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்கான அல்லாஹ் கெட்டி வச்சிருக்கிறான். அப்படி கெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த நேரத்துல நாம உஷாராக இருக்க வேண்டும். இந்த நோன்பை நோக்கக்கூடிய நேரத்துல யாரை பற்றியும் அவதூறு பேசக்கூடாது. ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் எதையுமே குடிக்காம, எதையுமே உண்ணாம, நம்முடைய எல்லா விதமான ஆசைகளையும் தடுத்துக்கொண்டு அல்லாஹ்விற்காக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பிறரை பத்தி அவதூறு பேசுறோம், பிறரை பத்தி புறம் பேசுறோம், பிறரை பத்தியான பொய்யான செய்திகளை பரப்புறோம். இது மாதிரியான செயல்பாடுகள் நம்முடைய செயல்பாடுகள் வர ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத் எந்த விதமான பலனையும் அல்லாஹ்விடத்தில் பெற்று தராது. நம்ம உண்ணாம இருந்து தாகித்து இருந்து அல்லாஹ்விடத்தில் பலனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒழுங்குகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த ஒழுங்கை சரியான முறையில் பேணக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் சொல்லி காமித்தார்கள், இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள், வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் இன்னும் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கிறாங்க, ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு நல்ல அமல்கள் மூலமாக தான் செய்ய முடியும், சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றால் மட்டும்தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அல்லாஹ்வுடைய அருளை அடைந்தால் மட்டும்தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அப்படி சிறப்புக்குரிய மாதமாக அந்த அருளையும் கருணையும் அல்லாஹ்விடத்தில் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருப்பதனால தான் அல்லாஹ் நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கிறான், சொர்க்கத்தினுடைய வாசல் என்ன செய்றான், திறந்து வைக்கிறான்னு சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்.
அப்ப இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மாதத்தை நம்ம அடைய இருக்கிறோம். இன்னும் 2 நாள்ல வர இருக்கின்றது. அந்த மாதத்தில் நாம் இப்பொழுதே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனுக்காக நோன்பு வைக்கக்கூடிய காலகட்டத்துல நாம் எப்படி நோன்பு வைப்பது, இந்த காலகட்டத்தினுடைய கடைசி 10 நாள்ல ஏத்திகாஃப் இருப்பதற்காக என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது, இந்த நாட்கள்ல நம்ம செலவினங்களை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்காக என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது, எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் வீலாய் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ரமலான் மாதத்தில் பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய பள்ளியில தொடர்ச்சியா என்ன செய்வாங்க, மக்கள் வருவாங்க, தொடர்ச்சியா வருவாங்க. பள்ளி கட்டுவதற்காக இருந்தாலும் சரி, அனாதை இல்லங்கள் என்று சொன்னாலும் சரி, அல்லது அரபிக் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறுபட்ட தேவைகளுக்காக என்ன செய்வாங்க, மக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த மக்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்ய ஆரம்பிக்கணும், பழகிக்கொள்ளணும். ஏன்னா இது 700 மடங்கை விட அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய மாதத்துல இருந்துட்டு இருக்கிறோம். அறுவடை செய்யறதுக்கு இதுதான் இது தகுந்த ஒரு தருணம். மற்ற நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அந்த செலவினங்களை விட இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அந்த செலவினங்கள் அல்லாஹ்விடத்துல பன்மடங்கு எழுதப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கின்றது. எப்படி நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே மாதிரி ஜக்காத் என்ற ஒரு கடமை நம் மீது இருக்கின்றது. நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு வரம்பை அல்லாஹ்வுடைய தூதரும் உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த வரம்புக்கு மேலாக ஒரு வருடம் உங்களிடத்தில் சேமிப்பு பொருளாக உங்களிடம் இருந்தது என்று சொன்னால் அதில் இருந்து 2.5% நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காமிக்கிறார். எப்படி 5 நேர தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ, எப்படி ரமலான் மாதத்தினுடைய நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ, அதே போன்ற ஒரு வழிமுறையில் தான் இந்த ஜக்காத் என்ற இந்த கடமை நம் மீது விதிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதாரத்தில் யார் நல்ல ஒரு நிலையில் இருந்து அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நிஸ்பா ஒரு அளவுகோலாக வைத்து அந்த அளவுகோல் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் ஒரு வருடம் உங்களுடைய கையில் இருந்தது என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, அதுல இருந்து 2.5% ஜக்காத்தை கொடுத்துருங்க என்று அல்லாஹ்வுடைய திருமக்கு கட்டளை போடுறாங்க. அல்லாஹ்வும் கட்டளை போடுறான்னு சொன்னா அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, போட்ட விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, இந்த ரமலான் மாசத்துல 27வது நாள்ல ஏதாவது ஒரு சேலையோ அல்லது சில்லற பைசாவை மாத்தி வைத்துக் கொண்டு அந்த நாட்கள்ல வரக்கூடிய ஏழைகளுக்கு 1 ரூபாயோ 10 ரூபாயோ இப்படி பைசாக்களை போடுவதன் மூலமாக, தர்மம் கொடுப்பதன் மூலமாக நாங்கள் ஜக்காத் என்ற அந்த கடமையை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு மனப்போன் ஒரு பண்போடு நம்முடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜக்காத் என்ற அந்த வழிமுறை என்பது அது அல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜக்காத் என்ற வழிமுறை அது அல்ல. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்த ஜக்காத் என்ற வழிமுறையை பின்பற்றினார்களோ, நடைமுறைப்படுத்தினார்களோ, அதே போன்ற வழிமுறை அதை நடைமுறைப்படுத்தணும். அந்த ஜக்காத்தை யார் வாங்குகிறார்களோ அவர்கள் தன்னிறைவுடைய நேரத்துக்கு வரணும். அந்த ஜக்காத்தை வாங்கியவர்கள் அடுத்து ஜக்காத்து கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்கின்றது, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவர்களிடத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்புகின்றது. ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 10 ரூபாயோ அல்லது அந்த ஒரு சேலையோ அல்லது ஒரு வேஷ்டி என்பது அடுத்த வருடம் என்ன செய்யும், அவங்களே அதே இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டும். இஸ்லாம் என்ன செய்யல, இது மாதிரியான ஜக்காத் என்ற அந்த கடமையை நமக்கு விதியாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நோக்கத்தை கொண்டு அல்லாஹ் இந்த நோக்கத்தை கொண்டு அந்த ஜக்காத் என்ற அந்த கடமையை விதியாக்கி இருக்கின்றானோ அதை சரியான முறையில் விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரிய மாதமாக அதிகமான நன்மை பெற்று தரக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் வர இருக்கின்றது. நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நம்மவர்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا.